ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் லாச்சா பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பரோட்டா செய்கிறதுக்கு கோதுமை மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி உப்பு, எண்ணெய், கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் போல் வச்சுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இல்லைனா புதினா ரெண்டுத்தில் எது வேணாலும் பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு அலசி உலர்த்திடணும். அப்படியே நிழலில் கொஞ்சம் ஈரம் போகணும். அதுக்கப்புறம் சப்பாத்தியை வந்து நல்லா திரட்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சாட் மசாலா கொஞ்சம் லைட்டாக தடவிட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லியோ இல்லை புதினா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட திரட்டலாம். சாட் மசாலா சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி ரோல் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பரோட்டா திரட்டிட்டு தவாவில் சூடு பண்ணி எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான லாச்சா பரோட்டா ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.